காதல் விவகாரம் தொடர்பாக தர்மபுரியில் நடந்த ஜாதி கலவரத்தை தொடர்ந்து காதலனுடன் சென்ற திவ்யாவை அவரது தாயுடன் செல்ல அனுமதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் தர்மபுரி அருகே திவ்யா என்ற இளம்பெண் இளவரசன் என்ற வாலிபருடன் காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் தர்மபுரி மாவட்டத்தில் ஜாதி கலவரம் ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. தன் மகள் காதலனுடன் சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத திவ்யாவின் தந்தை தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திவ்யாவின் தாய் தேன்மொழி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன் மகள் திவ்யாவை இளவரசன் கடத்திச் சென்று விட்டதாகவும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் கடந்த மார்ச் மாதம் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இம்மனுவின் மீதான விசாரணை வியாழக்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாதத்திற்கு வந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் எம் சுந்தரேஷ் ஆகியோர் திவ்யாவை அருகில் அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தினர். திவ்யாவின் வாக்குமூலத்தை கேட்டறிந்த நீதிபதிகள் திவ்யாவின் விருப்பத்திற்கேற்பவும் திவ்யா தற்போது மன அழுத்தத்தில் இருப்பதாலும் அவரது தாயுடன் செல்ல அனுமதித்து தீர்ப்பளித்தனர். திவ்யாவிற்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு தரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திவ்யா நீதிமன்றத்தில் ஆஜராகி நான் இங்கிருந்து வெளியே சென்றது, திருமணம் நடைபெற்றது எல்லாவற்றையும் நீதிபதியிடம் சொல்லி இப்பொழுது உள்ள சூழலில் நான் எங்கள் அம்மாவோடு வாழ வேண்டும். திவ்யாவின் கருத்தை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டு காவல்துறை திவ்யாவிற்கும் அவருடைய அம்மா குடும்பத்தினருக்கும் உரிய காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கின்றார்கள். இம்மனுவின் மீதான அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது.